ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நாம் புதையல் தேர்வில் இரண்டாவது தேர்வுக்கான நடப்பு நிகழ்வுகளுக்கான எக்ஸ்பிளனேஷனை நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். கிளாஸுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் 2026. India 18th position in Henley Passport Index. Switzerland holds the top position in Henley Passport Index. Afghanistan holds the last position in Henley Passport Index. சரிங்களா? அதாவது ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, ஹென்லி அண்ட் பார்ட்னர்ஸ் அப்படிங்கக்கூடிய லண்டனை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இந்த அமைப்பு உலக நாடுகளுடைய அந்த கடவுச்சீட்டுகள் பாஸ்போர்ட் இருக்கு இல்லையா, அதை என்ன பண்ணுதாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில அதாவது வருஷத்துக்கு ஒருக்கான்னு இல்லாம ஒரு 4 மாதத்துக்கு ஒருக்க இல்லை ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்க என்ன பண்ணுதாங்க அப்படின்னு சொன்னா அவங்க மதிப்பீடு செய்தாங்க. அதாவது ஒரு நாட்டினுடைய பாஸ்போர்ட்டை கொண்டு பார்த்தீங்கன்னு சொன்னா எத்தனை நாடுகளுக்கு விசா இல்லாம போயிட்டு வரலாம் அப்படிங்கிற அடிப்படையில தான் அவங்க இந்த மோஸ்ட் பாஸ்போர்ட் அப்படிங்கக்கூடிய அந்த இண்டெக்ஸை வெளியிடுதாங்க. அந்த அடிப்படையில இங்க ஒரு சில கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா, கடைசியா வெளியான, அதாவது இந்த ஜனவரியில வெளியாக இருக்கக்கூடிய ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸின் அடிப்படையில இந்தியா 80வது இடத்துல இருக்கு அப்படிங்கறத இதுல கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 80வது இடத்துல இருக்கு அப்படிங்கிறத இதுல நம்ம பாக்குறோம். அது போக பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா, சுவிட்சர்லாந்து டாப் பொசிஷன்ல இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்கானிஸ்தான் கடைசி பொசிஷன்ல இருக்கு அப்படிங்கறத என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னா இதுல கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதுல கொடுத்துருக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது கரெக்டானதுதான். சரிங்களா? அதாவது இந்தியா கடைசியா வெளியான அந்த பாஸ்போர்ட் இண்டெக்ஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா 80வது இடத்துல தான் இருக்குது. அதாவது இந்தியாவுடைய பாஸ்போர்ட்டை வைத்துக்கொண்டு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 50க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா விசா இல்லாம போயிட்டு வரலாம். இந்தியா கடைசியா வெளியான அந்த பட்டியல 80வது இடம் தான் இருக்குது. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் 1 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னு கரெக்ட் தான். சரிங்களா? அடுத்து நம்ம என்ன பார்க்கணும்னு சொன்னா, சுவிட்சர்லாந்து இதுல ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சுவிட்சர்லாந்து இதுல ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காது. இந்த இண்டெக்ஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா சிங்கப்பூர் தான் உலகத்திலே மோஸ்ட் பவர்ஃபுல் பாஸ்போர்ட்டாக இருக்கும். சிங்கப்பூரோட பாஸ்போர்ட்டை வச்சுட்டு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சற்றேறக்குறைய 190க்கும் மேற்பட்ட நாடுகள் உலகத்திலே பாத்தீங்கன்னு சொன்னா 190 நாடுகள் தான் இருக்குது. சற்றேறக்குறைய உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்குமே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா சிங்கப்பூருடைய பாஸ்போர்ட்டை கொண்டு நீங்க விசா இல்லாமலே போயிட்டு வரலாம். அந்த அடிப்படையில தான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல சுவிட்சர்லாந்துக்கு பதிலாக என்ன வந்திருக்கணும் அப்படின்னு சொன்னா சிங்கப்பூர்னு வந்திருக்கும். சரிங்களா? பேனா சரியா எழுத மாட்டுக்கு, சிங்கப்பூர்னு வந்திருக்கணும். நீங்க நோட் பண்ணிக்கிடுங்க. ஆக்சுவலா இந்த இடத்துல சுவிட்சர்லாந்து அப்படிங்கிறது தப்பு. அப்ப ஸ்டேட்மெண்ட் 2 அப்படிங்கிறது தப்பு. அப்ப 1, 3 சார் மூணாவது பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் கடைசி இடத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஆமா, இதுல ஆப்கானிஸ்தான் கடைசி இடத்துல தான் இருக்குது. ஆப்கானிஸ்தான்ல பாத்தீங்கன்னா தாலிபான் ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறாங்க, உங்களுக்கு தெரியும். அதாவது அமெரிக்கா அதற்கு முன்னால தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருந்தாங்க. அதுக்கடுத்து அமெரிக்க வீரர்கள் முழுமையாக ஆப்கானிஸ்தான் வெளியேறினதுக்கு அப்புறமாக தாலிபான்களுடைய கைவசத்தில் இருக்குது. தாலிபான்களுடைய கைவசத்தில் இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால அது மட்டும் இல்லாம இன்னும் ஆப்கானிஸ்தான் பாத்தீங்கன்னு சொன்னா பல்வேறு போர் சூழல்கள், பல்வேறு பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்குது. அந்த நாட்டினுடைய பாஸ்போர்ட் தான் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இண்டெக்ஸ்ல கடைசி இடத்துல இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க. சரிங்களா? அப்போ 1, 3 அப்படிங்கிறது சரி. 2வது தப்பு. 2வதுல என்ன வந்திருக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆக்சுவலா பாத்தீங்கன்னு சொன்னா சுவிட்சர்லாந்துக்கு பதிலாக அந்த இடத்துல சிங்கப்பூர்னு வந்திருக்கணும். சிங்கப்பூர்னு வந்திருந்தா அது கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? அடுத்த செகண்ட் கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட் கேபினட் அப்ரூவ்ட் அக்கா படை? சரிங்களா? நம்ம தமிழ்ல அக்கா படை அப்படின்னு சொல்லும் இல்லையா, அந்த அக்கா படை எல்டர் சிஸ்டர் ஃபோர்ஸ் ஸ்கீம் டு ஸ்ட்ரெங்தன் விமன் அண்ட் மைனர் கேர்ள்ஸ் ப்ரொடெக்ஷன் வித் ஃபேஸ்ட் ரூல் அவுட் அக்ராஸ் 31 டிஸ்ட்ரிக்ட். சரிங்களா? அதாவது எந்த மாநிலம் அமைச்சரவை அந்த மாநிலத்துல அக்கா படை அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு பிரிவை உருவாக்குவதற்கு ஒப்புதல் வழங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். ஆன்சர் என்ன அப்படின்னு சொன்னா கர்நாடகம். சரிங்களா? அதாவது அக்காப்படை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னு சொன்னா கர்நாடக மாநிலத்துல குறிப்பா இந்த இளம் வயது பெண்கள் பாத்தீங்கன்னு சொன்னா குழந்தை திருமணத்தின் மூலமாக பிரெக்னன்சியாக அந்த இளம் வயதிலே பாத்தீங்கன்னு சொன்னா தாயாகக்கூடிய ஒரு சூழல் இருக்கு இல்லையா. மெயினா பாத்தீங்கன்னு சொன்னா குழந்தை திருமணத்தை தடை செய்வது, அந்த இளம் வயதிலேயே பாத்தீங்கன்னு சொன்னா பிரசவம், அந்த கேர்ள்ஸ் கர்ப்பமாகுவதை தடுப்பது, அதுபோக பாத்தீங்கன்னு சொன்னா பெண்களுக்கு இழைக்கப்படக்கூடிய பல்வேறு குற்ற செயல்கள்ல இருந்து பெண் குழந்தைகளை பாதுகாப்பது, இதற்காக தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் என்ன அப்படின்னு சொன்னா இந்த அக்காப்படை எல்டர் சிஸ்டர் ஃபோர்ஸ். எந்த மாநிலம் அப்படின்னு சொன்னா கர்நாடகா. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இரவு நேர ரோந்து பணிக்காக பெண் காவலர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுபோக பல்வேறு வகையான அந்த உதவி எண்கள் மூலமாக நமக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய நேரங்கள்ல பெண்கள் காவல்துறையை தொடர்பு கொள்வதற்கான அந்த எண்களும் என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா வழங்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பாக்குறோம். அந்த அடிப்படையில இளம் வயது பெண் குழந்தைகளுடைய திருமணங்களை தடை செய்வதற்காகவும், இளம் வயதுல பெண் குழந்தைகள் கர்ப்பமாவதை தடுப்பதற்காகவும், பெண்களுடைய பாதுகாப்புக்காகவும் கர்நாடக மாநிலத்தில் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த எல்டர் சிஸ்டர் ஃபோர்ஸ் அப்படிங்கக்கூடிய அக்காப்படை திட்டம் தொடங்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? அடுத்து 3வது கொஸ்டின் பாத்தீங்கன்னு சொன்னா 56th வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபார்ம் ஆனுவல் மீட்டிங் ஹெல்ட் அட் டாவோஸ்
between January 19 to 23, 2026 with participating leaders from 130 countries where it situate. சரிங்களா? அதாவது டாவோஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஜனவரி 19ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபார்மினுடைய அதாவது உலக பொருளாதார மன்றத்தினுடைய வருடாந்திர கூட்டம், அதாவது 56வது வருடாந்திர கூட்டம். அதாவது வேர்ல்டு எக்கனாமிக் ஃபார்ம் நமக்கு தெரியும், அதனுடைய தலைமையகம் பார்த்தீங்கன்னு சொன்னா சுவிட்சர்லாந்தில் அமைந்திருக்கிறது. சுவிட்சர்லாந்தில் அமைந்திருக்கக்கூடிய இன்னொரு மலை பிரதேச நகரம் தான் என்ன அப்படின்னு சொன்னா இந்த டாவோஸ். சரிங்களா? இந்த டாவோஸ்ல வருடம்தோறும் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த உலக பொருளாதார அமைப்பினுடைய அந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபார்மினுடைய வருடாந்திர கூட்டம் நடைபெறுவது வழக்கம். இந்த கூட்டத்தில் பல்வேறு உலக நாடுகளுடைய தலைவர்கள் எல்லாம் பங்கேற்பாங்க. இந்த ஆண்டு நடைபெற்ற இதுல கூட இந்தியாவிலிருந்து பல்வேறு நம்மளுடைய மத்திய அமைச்சர்கள், அதுபோக பாத்தீங்கன்னா பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா இந்த மாநாட்டில் பங்கெடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். அந்த டாவோஸ் எங்க அமைந்திருக்கிறது அப்படின்னு சொன்னா சுவிட்சர்லாந்து. சரிங்களா? இதே சுவிட்சர்லாந்துல தான் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபார்மினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸும் அமைந்திருக்கிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? இப்ப இந்த டாவோஸ் இந்த ஆண்டு மாநாடு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அதுல ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொன்னா இந்த மாநாட்டில் தான் பாத்தீங்கன்னு சொன்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து அமெரிக்கா தலைமையில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த உலக அமைதி வாரியம், சரிங்களா, பீஸ் அமைப்பு இருக்கு இல்லையா, அந்த அமைதி வாரியத்தை நான் சொன்னா அறிவிப்பு செய்தார் அப்படிங்கிறத பாக்குறேன். அந்த பீஸ் வாரியம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதாவது பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய காசா, இஸ்ரேல் அந்த காசாக்கு இடையே நடந்த போர்ல வந்து காசா வந்து ரொம்ப பலமா பாதிக்கப்பட்டிருக்கதும் அந்த காசாவை மறுசீரமைப்பதற்காகவும் அங்க தீவிரவாத செயல்களை முற்றிலுமாக ஒழிப்பதற்காகவும் அமெரிக்கா தலைமையில் தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் என்னன்னு சொன்னா அந்த பீஸ், வேர்ல்ட் ஆஃப் பீஸ் அப்படிங்கக்கூடிய அந்த அமைதி வாரியம் ஐநாவுக்கு மாற்றாக கூட சொல்லப்படுகிறது. அந்த அமைதி வாரியம் இந்த டாவோஸில் நடைபெற்ற உலக பொருளாதார அந்த வருடாந்திர கூட்டத்தில் தான் அமெரிக்க அதிபரால் தொடங்கப்பட்டது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க. சரிங்களா? அப்ப டாவோஸ் எங்க இருக்குன்னு சொன்னா சுவிட்சர்லாந்து டாவோஸில் என்ன நடந்துச்சுன்னா 56வது வேர்ல்டு எக்கனாமிக் ஃபார்மினுடைய ஆனுவல் சமிட் நடந்துச்சு அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். சரிங்களா? அடுத்து பாருங்க, recently added Indian Navy to established new naval base on Hooghly River in January 2026 strengthen operational presence and maritime surveillance in Bay of Bengal. சரிங்களா? அதாவது என்ன அப்படின்னு சொன்னா சமீபத்தில் இந்திய கடற்படை என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னா கடல்சார் கண்காணிப்பை வலுப்படுத்துவதற்காகவும் கடற்படைய ஒரு புதிய கடற்படை தளத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னா ஹூக்லி நதியில வந்து தொடங்கி இருக்கிறாங்க. அந்த படைப்பிரிவு 100 வீரர்களை உள்ளடக்கியது. அந்த படைப்பிரிவு எங்க அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத கேட்கறாங்க. எண்ணூரா, ஹால்தியாவா, காண்ட்லாவா, பார்வைப்பான்னு கொடுத்துருக்காங்க. நீங்க ஹூக்லி ரிவர் அப்படின்னாலே உங்களுக்கு டக்குனு என்ன ஞாபகம்னா ஹூக்லி எங்க இருக்குது, மேற்கு வங்கத்துல தான் பாயும். அப்போ மேற்கு வங்கத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அங்கதான் என்ன இருக்குது, ஹால்டியா இருக்கு. சரிங்களா? அதாவது வங்கக்கடல் வழியாக தீவிரவாதிகள் வந்து இந்தியாவுக்குள்ள நுழைந்து விடக்கூடாது. அதுபோக வங்கக்கடல் வழியாக பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்தியாவுக்கு அச்சுறுத்தல் வகையில பாத்தீங்கன்னு சொன்னா இந்த போதைப் பொருள் கடத்தல் இன்னும் பல்வேறு சம்பவங்கள் நடைபெறுகிறது. இதுலெல்லாம் இருந்து பாதுகாப்பு வேணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த கடல்சார் கண்காணிப்பு பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்காகத்தான் பாத்தீங்கன்னு சொன்னா இந்திய கப்பல் படை என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னா ஒரு 100 வீரர்களுடன் கூடிய ஒரு புதிய கடற்படை தளத்தை ஹால்தியால அமைக்கிறாங்க அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல பாக்குறோம். இந்த ஹால்தியா எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்கத்துல அமைச்சு. சரிங்களா? அடுத்த 5வது கொஸ்டின் பாருங்க, கூற்றுகள் கொடுத்திருக்கிறாங்க. முக்கிய மந்திரி சேகத் யோஜனா ஸ்கீம் வாஸ் லான்ச்ட் இன் தி இயர் 2026. This scheme was launched in the state of Punjab. This scheme was providing every family in state with free and cashless medical treatment worth up to 10 lakh without worrying about hospital expenses. சரிங்களா? அதாவது பஞ்சாப் மாநில சார்பில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த 2026ல தொடங்கப்பட்டிருக்க ஒரு திட்டம் என்ன அப்படின்னு சொன்னா முக்கிய மந்திரி சேகத் யோஜனா திட்டம். இது வந்து ஒரு மருத்துவ காப்பீடு திட்டம். ஒரு ஃபேமிலிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா சச்சேரக்குறை 10 lakhs வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா மருத்துவ காப்பீடு வழங்குறாங்க அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல பார்க்கறீங்களா. இந்த திட்டம் மாநிலத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மருத்துவமனை செலவுகளை பற்றி கவலைப்படாமல் ஒரு 10 லட்சம் வரையிலான இலவச மற்றும் பணமில்லா மருத்துவ சிகிச்சை வழங்கணும்னு கொடுத்திருக்காங்க. இதுல கொடுத்துருக்கூடிய எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே என்ன அப்படின்னு சொன்னா சரிதான். சரிங்களா? அதாவது பஞ்சாப் மாநில அரசாங்கம் தன்னுடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய வறிய குடும்பங்களுக்கு வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சேரக்கூடிய 10 lakhs வரைக்கும் மருத்துவ காப்பீடு வழங்கக்கூடிய ஒரு திட்டமாக எதிர்த்து நடைமுறை கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இந்த முக்கிய மந்திரி சேகத் யோஜனாவை கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? இதுல கூட எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். அங்கேயே ஆன்சரை தான் கொடுத்துருக்காங்க. 1, 2, 3 எல்லாமே கரெக்ட். சரிங்களா? அடுத்து பாருங்க, which organization launch new affordable easy to deploy ERP பிளாட்ஃபார்ம். சரிங்களா? அதாவது வணிகர்கள், இந்த சிறு குறு வணிகர்கள் இருக்கிறாங்க இல்லையா, இவங்களுடைய பயன்பாட்டுக்காக, அதாவது இந்த கணக்கு வழக்குகளை பதிவு செய்வதற்காக, ஜிஎஸ்டி போன்ற பல்வேறு விஷயங்களை ஈஸியான முறையில மேற்கொள்வதற்காக பாத்தீங்கன்னு சொன்னா இந்தியாவில் சமீபத்தில் ERP அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய
ஒரு முன்னணி சாஃப்ட்வேர் நிறுவனத்தால் என்ன செய்யப்படுச்சுன்னா ஐடி நிறுவனத்தால வெளியிடப்பட்டிருக்குது. அந்த நிறுவனம் எது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல கேள்வி. சரிங்களா? இந்திய சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களினுடைய வளர்ச்சிக்காக டிஜிட்டல் மாற்றத்தை ஆதரிக்கக்கூடிய வகையில போதிய சேவை கிடைக்காத சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் இலக்காக கொண்டு புதிய மலிவு விலை மற்றும் எளிதில் நிறுவக்கூடிய இஆர்பி தளத்தை எந்த நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது அப்படிங்கிறத கேட்கறாங்க. சரிங்களா? அதாவது என்டர்பிரைசஸ் ரிசோர்சஸ் பில்லிங் நினைக்கிறேன், அதுதான் அந்த இஆர்பியினுடைய சுருக்கமாக இருக்கும் நான் நினைக்கிறேன். சரியா? இப்போ அதான் மெயின் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, சிறு குறு நடுத்தர வணிகர்கள் இருக்கிறாங்க. அவங்க வருமான வரியை சரியான முறையில் செலுத்துறதுக்கு, ஜிஎஸ்டியை சரியான முறையில் செலுத்துறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் தேவை. உலக வேற வேற நாடுகள் வேற வேற அமைப்புகள் வந்து நிறைய சாஃப்ட்வேர் உருவாக்கி தந்திருக்குது. ஆனால் சமீப காலங்களில் இந்திய அரசாங்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்திய மத்திய அமைச்சர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், இந்தியாவினுடைய ப்ராடக்டை நம்ம கொண்டு வரணும், பயன்படுத்தணும் அப்படிங்கிற அடிப்படையில் உள்நாட்டு சாஃப்ட்வேரை நம்ம பயன்படுத்தும் அப்படின்னு சொல்லி ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை ஏற்படுத்தினாங்க. அதனுடைய அடிப்படையாகத்தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இஆர்பி அப்படிங்கக்கூடிய இந்த பிளாட்ஃபார்ம். சரிங்களா? அதாவது என்டர்பிரைசஸ் ரிசோர்சஸ் பிளாட்ஃபார்ம் நினைக்கிறேன். இந்த பிளாட்ஃபார்மை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜோஹோ நிறுவனம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் உருவாக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறீங்களா. ஜோஹோ தமிழ்நாட்டை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு மிக பிரம்மாண்டமான உலகினுடைய பல்வேறு பகுதிகளிலையும் தங்களுடைய அந்த அலுவலகத்தை வச்சிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் ஸ்ரீதர் வெம்பு அதனுடைய தலைவராக இருக்கிறாரு. ஸ்ரீதர் வெம்பு இந்திய தேசிய பாதுகாப்பு அந்த கவுன்சிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மெம்பராக இருக்கிறாரு. அவர் தலைமையில் செயல்படக்கூடிய அந்த சோஹோ அமைப்பு தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான இந்த இஆர்பி தளத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? ஆன்சர் என்ன அப்படின்னு சொன்னால் ஜோஹோ. அடுத்து பாருங்க, சமீபத்தில் history.indian ignorant என்ற புத்தகத்தின் 2ஆம் நடைபெற்று கோவா முதலமைச்சர் பிரவந்த் சாவந்த் வந்து ஜனவரி 2020 கோவா பனாஜில் வெளியிட்டார். இந்த புக்கோடைய ஆதர் யாருன்னு கேட்கறாங்க. அதாவது புத்தகம் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்குது, அந்த புக்கினுடைய ஆதர் யார் அப்படிங்கிறது கேள்வி. புத்தகத்தோட பேர் என்ன சொன்னா history.indian India ignored. சரிங்களா? என்னுடைய செகண்ட் பார்ட். சரிங்களா? இந்த புத்தகம் யாரால் எழுதப்பட்ட புத்தகம் அப்படின்னு சொன்னா பிரேம் பிரகாஷ் அப்படிங்கிறவரால் எழுதப்பட்ட புத்தகம். இது எதை பத்தின புத்தகம் அப்படின்னு சொன்னா, இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றுல நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க சொன்னா இந்தியாவுடைய சுதந்திரத்துக்காக பாடுபட்டிருக்காங்க, விடுதலைக்காக போராடி இருக்கிறாங்க. அதுல ஒரு சில நபர்கள் தான் நமக்கு தெரிஞ்ச முகங்களாக இருக்கிறாங்க. நாம் அறியப்படாத பல்வேறு முகங்கள் நமக்கு பின்னால மறைந்திருக்கிறாங்க, நமக்கு தெரியாமலே இருக்குது. அத்தகைய அந்த நபர்களுடைய வீரங்களை, வீரதீர சாகசங்களை வெளிக்கொண்டு வரக்கூடிய உருவாக்கப்படக்கூடிய புத்தகம் தான் என்ன அப்படின்னு சொன்னா history.India ignored அப்படிங்கக்கூடிய இந்த புத்தகம். சரிங்களா? இந்த புத்தகத்துல இப்ப செகண்ட் பார்ட் இந்த புத்தகத்துல சாவர்கர், அது போக இந்திய தேசிய ராணுவம் இருக்கு இல்லையா, நேதாஜியுடைய ராணுவம், அதுல உள்ள மிக முக்கியமான பல்வேறு வீரர்களை பத்தி பேசக்கூடிய ஒரு புத்தகமாகத்தான் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா இந்த புத்தகம் தற்பொழுது கொண்டு வரப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். இந்த புத்தகத்தினுடைய ஆதார் தான் யார் அப்படின்னு சொன்னா பிரேம் பிரகாஷ் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். சரிங்களா? ரைட். அடுத்து பாருங்க, ரீசென்ட்லி தாமஸ் குதிரவாட்டம் passed away in Chenganur at Kerala. தாமஸ் குதிரவாட்டம் பிலாங்ஸ் டு விச் ஆஃப் த ஃபீல்ட்? சரிங்களா? சமீபத்தில் தாமஸ் குதிரவாட்டம் அப்படிங்கிறவர் கேரளாவில் காலமானார். அவர் எந்த துறையோட தொடர்புடையவர்னு கேட்குறாங்க. அதுக்கு ஒரு சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. விளையாட்டு வீரரா, சுற்றுச்சூழல் ஆர்வலரா, என்ன ஏதுன்னு சொல்லி. அந்த அடிப்படையில் நாம இங்க பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் வந்து ஒரு பொலிட்டீஷியன். சரிங்களா? அதாவது காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு மிக மூத்த உறுப்பினர்கள் ஒருத்தர் தான் யார் அப்படின்னு சொன்னா இந்த தாமஸ் குதிரவாட்டம். இவர் எம்பியாக என்ன செஞ்சிருக்காருன்னு சொன்னா பணியாற்றி இருக்கிறாரு. கேரள அரசியல் ஒரு மிக முக்கியமான ஆளுமை யார் அப்படின்னு சொன்னா இந்த தாமஸ் குதிரவாட்டம். அந்த அடிப்படையில் இவர் எதோட தொடர்புடையவர் சொன்னா அரசியலோட, பொலிட்டிக்ஸோட தொடர்புடையவர் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? அடுத்த क्वेश्चन பாருங்க, which of the following becomes world first country to commercially produce biobitumen? சரிங்களா? உலகத்துல முதல் முறையாக உயிரி பிட்மனை தயாரிக்கக்கூடிய நாடு எது அப்படிங்கறத கேட்க. இந்த உயிரி பிட்மன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா இந்த பெட்ரோலிய எரிபொருட்களை பியூரிஃபை பண்ணும்போது கச்சா எண்ணெயில கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் என்ன சொன்னா பிட்யூமன். நம்ம இன்னும் சொல்லலாம் அப்படின்னு சொன்னா நம்ம தார் சாலைகள் சொல்றோம் இல்லையா, ரோடு போடுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய இந்த தாரை தான் என்ன சொல்லலாம் சொன்னா பிட்யூமன் அப்படிங்கிறாங்க. அந்த தாரை பயோ பிட்யூமனாக தயாரிக்கிறாங்க. அதாவது இந்த கச்சா எண்ணெயில இருந்து வரக்கூடிய அந்த மூலப்பொருள் இல்லாம பயிர் கழிவுகள் இருக்கு இல்லையா, அதுல இருந்து பயோவா என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா பிட்யூமன் தயாரிக்க இருக்கிறாங்க. அத்தகைய முதல் நாடாக உலகில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்தியா மாற இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். இந்தியாவில் குறிப்பா வட மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அறுவடை காலங்களுக்கு அப்புறமாக அந்த வயல்ல இருக்கக்கூடிய அந்த பயிர்கள், அந்த மிச்சம் மீதி இருக்கக்கூடிய அந்த கழிவுகள்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா எரிக்கப்படுவதன் காரணமாக வட மாநிலங்களுக்குமே பாத்தீங்கன்னா பொல்யூஷன்ல அதுவும் ஒரு காரணமாக இருக்கும். அத்தகைய அந்த ஏர் பொல்யூஷன்ல இருந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த தாவர கழிவுகளை என்ன பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா பயோபிட்மனாக பயன்படுத்த இருக்கிறாங்க. அதற்கான ஆய்வுகள்லாம் நிறைவடைந்திருக்குது. அத்தகைய சூழ்நிலையில உலகத்திலே முதல் முறையாக இந்த பயோபிட்மனை உற்பத்தி செய்யக்கூடிய நாடாக எது மாற இருக்குது அப்படின்னு சொன்னா இந்தியா மாற இருக்கு அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா?
நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பின்வரும் நாட்களை கால வரிசைப்படுத்தும். சரிங்களா, இங்க ஒரு 4 டேஸ் கொடுத்துருக்காங்க. ஷஹீத் திவாஸ், இந்திய ராணுவ தினம், பராக்கிரம் திவாஸ், பிரவாசி பாரத் திவாஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஜனவரி மாசத்துல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான தினம். ஷஹீத் திவாஸ் அப்படிங்கிறது தியாகிகள் தினம். தியாகிகள் தினம் அப்படிங்கிறது மகாத்மா காந்தி அவருடைய நினைவு தினத்தை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா தியாகிகள் தினமாக கொண்டாடும். அந்த அடிப்படையில் ஷஹீத் திவாஸ் அப்படிங்கிறது ஜனவரி 30ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. சரிங்களா, அடுத்து பராக்கிரம் திவாஸ். பராக்கிரம் திவாஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னு சொன்னா தேசிய வல்லமை தினம், நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுடைய பிறந்ததினம் ஜனவரி 23ஆம் தேதி என்ன செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னா பராக்கிரம் திவாஸாக அனுசரிக்கப்படுகிறது. அடுத்து இந்திய ராணுவ தினம் பாத்தீங்கன்னு சொன்னா ஜனவரி 15ஆம் தேதி. சரிங்களா, ஜனவரி 15, அதாவது இந்தியாவினுடைய ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இந்தியாவினுடைய தலைமை ராணுவ தளபதியாக இந்தியாவை சார்ந்த ஜெனரல் கரியப்பா அவர்கள் பொறுப்பேற்ற நினைவு கூறுவதற்காக நம்ம ஜனவரி 15ஆம் தேதி ஆண்டுதோறும் இந்திய ராணுவ தினமாக அனுசரிக்கிறோம். அடுத்து பாத்தீங்கன்னா பிரவாசி பாரத் திவாஸ் அப்படிங்கிறது வெளிநாடு வாழ் இந்தியர் தினம். 1915 மகாத்மா தென்னாப்பிரிக்கா இருந்து இந்தியா திரும்பினதை நினைவு கூறுவதற்காக ஜனவரி 9ஆம் தேதி ஆண்டுதோறும் பாத்தீங்கன்னு சொன்னா NRI டேயாக அனுசரிக்கப்படுகிறது. அப்ப பாருங்க, டேட்டை பாருங்க, இது ஜனவரி 30, இது ஜனவரி 23, ஜனவரி 15, ஜனவரி 9. அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா இறங்கு வரிசையில இருக்குது. அது அப்படியே ஏறு வரிசையில மாத்தினோம்னா 4, 3, 2, 1 வரும். அதுதான் ஆன்சர். சரிங்களா, கால வரிசைப்படி நம்ம இங்க வந்து இறங்கு வரிசையில கொடுத்துருக்காங்க, நம்ம அதை ஏறு வரிசையில எழுதணும். ஏறு வரிசையில எழுதணும்னா பின்னால இருந்து அப்படியே மேல நிக்க போகுது. அப்ப 4, 3, 2, 1 அப்படிங்கிறது கரெக்ட். சரிங்களா, அடுத்து 11வது கொஸ்டின் பாருங்க. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சூரியகாந்த் virtually inaugurated India's first fully paperless district court system in Calcutta on January 6, 2026 with AI-based judicial assistant tools and electronic proceedings. Calcutta is situated in which state? சரிங்களா, அதாவது இந்தியாவுடைய தற்போதைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாருடைய சூரியகாந்த் அவர்கள் வந்து ஜனவரி 6ஆம் தேதி என்ன பண்ணியிருக்காங்க சொன்னா இந்தியாவில் முதல் முறையாக காகிதம் இல்லா பேப்பர்லெஸ் மாவட்ட நீதிமன்ற அமைப்பு வந்து கல்பேட்டால என்ன பண்ணியிருக்காரு சொன்னா தொடங்கி வச்சிருக்கிறாரு. அந்த கல்பேட்டா நீதிமன்ற சர்க்கிள் எங்க அமைஞ்சிருக்கிறது, எந்த மாநிலத்தில் அமைந்திருக்கிறது அப்படிங்கிறது கேள்வி. ஆன்சர் என்ன அப்படின்னு சொன்னா கல்பேட்டா வந்து கேரளாவில் வயநாடு டிஸ்ட்ரிக்ட்ல அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா, இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னு சொன்னா கோர்ட் நடைமுறைகள், நீங்க ஒரு வழக்கு தாக்கல் செய்வதாக இருக்கட்டும், வழக்கு தீர்ப்பு வருவதாக இருக்கட்டும், இன்னும் பல்வேறு விஷயங்கள் இருக்குது கோர்ட்டை பொறுத்த வரைக்கும். அத்தகைய எல்லா விஷயங்களுமே பாத்தீங்கன்னு சொன்னா டிஜிட்டலைஸ் பண்ணப்பட்டிருக்குது, ஆன்லைன் மயமாக்கப்பட்டிருக்குது. நீங்க வந்து பேப்பர் எதுவுமே யூஸ் பண்ணாம பேப்பர்ல ஒரு மனு கொடுக்கு அந்த மாதிரி எதுவுமே எல்லாமே ஆன்லைனாக முழுக்க முழுக்க மாற்றப்பட்டிருக்கிறது. இதுல உதவுவதற்காக ஏஐ என்ன பண்ணியிருக்கிறாங்க சொன்னா பயன்படுத்துறாங்க. அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னு சொன்னா பேப்பர்லெஸ் ஏஐ பேஸ்ட் ஜுடிஷியல் அசிஸ்டண்டாக கல்பேட்டா அமைந்திருக்கிறது. அந்த கல்பேட்டா தற்பொழுது இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியால நடைமுறை கொண்டு வரப்பட்டிருக்குது. அந்த கல்பேட்டா எங்க இருக்குன்னு சொன்னா கேரளாவில் வயநாடுல இருக்குது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். பிரவீன் குமார் வாஸ் அப்பாயிண்டட் as Director General of Indo Tibet Border Police. சுர்ஜித் சிங் கபூர் வாஸ் அப்பாயிண்டட் as Director General of Border Security Force கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே அதாவது மேல இருக்கக்கூடிய பேர் கீழே வரும், கீழே இருக்கக்கூடிய பேர் மேல போகும், அவ்வளவுதான் வித்தியாசம். சரிங்களா, அதாவது பிரவீன்குமார் அப்படிங்கிறவர் எல்லை பாதுகாப்பு படை பிஎஸ்எஃப்னுடைய பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸினுடைய தலைவராக இருக்கிறாரு. அதே போல இந்த சத்ருஜித் சிங் கபூர் வரும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. கபூர் வந்து இந்தோ திபெத் எல்லை காவல் படையினுடைய தலைமை இயக்குநராக இருக்கார். அதாவது இவர் இங்க வருவார், இவர் இங்க போவார், அவ்வளவுதான். அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டுமே நமக்கு தப்பா தான் இருக்குது. அதான் இங்க ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க சொன்னா 1 and 2 இஸ் ஃபால்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அடுத்து பாருங்க. கன்சிடர் ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். பத்மா அவார்ட்ஸ், அதாவது 2026 இந்தியாவில் குடியரசு தினத்தை முன்னிட்டு பாத்தீங்கன்னா பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்குது. இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா வழக்கம் போல பாரத ரத்னா அறிவிக்கப்பட்டது, அதெல்லாம் இந்தியாவுடைய ஹையஸ்ட் ஹானராக இருக்குது. அடுத்து பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ. இந்த பத்ம விபூஷன் பாத்தீங்கன்னா சொன்னா 5 நபர்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதாக கொடுத்திருக்காங்க. 13 நபர்கள் பாத்தீங்கன்னா பத்மபூஷன் வாங்கியிருக்காங்க. 113 பேர் பாத்தீங்கன்னா பத்மஸ்ரீ வாங்கியிருக்காங்க. ஒட்டுமொத்தம் 131 பேர் என்ன பண்ணிருப்பாங்க சொன்னா பத்ம அவார்ட்ஸ் வாங்கியிருப்பாங்க. இங்க கொடுத்துருக்கூடிய எண்ணிக்கை எல்லாமே கரெக்டாகத்தான் இருக்கு. சரிங்களா, இதுல மெயின் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 5 நபர்கள் பத்ம விபூஷன் வாங்கியிருக்காங்க. அந்த பத்ம விபூஷன்ல இந்த ஆண்டு தமிழ்நாட்டில இருந்து யாருமே என்ன பண்ணல அப்படின்னு சொன்னா பத்ம விபூஷன் வாங்கல் அப்படிங்கிறத பாக்குறோம். அடுத்து 13 நபர்கள் பாத்தீங்கன்னா பத்ம பூஷன் வாங்கியிருக்காங்க. அதுல 2 நபர்கள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பத்மபூஷன் வாங்கியிருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே முதல் டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங்ல பார்த்திருப்போம். அந்த பத்ம பூஷன் விருது வாங்கினவங்க மேட்ச் நம்ம பார்த்துப்போம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நான் நினைக்கிறேன். சரிங்களா, அதுல கூட 2 பேர் தமிழ்நாட்டில இருந்து வாங்கியிருப்பாங்க. ஒருத்தர் வந்து சமூக சேவைக்காக வாங்கியிருப்பார், ஒருத்தர் மருத்துவத்தில் வாங்கியிருப்பான்னு நம்ம சொல்லியிருப்போம். அவங்க 2 பேர் தமிழ்நாட்டில இருந்து பாத்தீங்கன்னா பத்மபூஷன் வாங்கியிருப்பாங்க. பத்மஸ்ரீ 113 பேர் கொடுத்துருக்காங்க. அதுல தமிழ்நாட்டில் இருந்து சற்றேற குறைய பாத்தீங்கன்னா ஒரு 10 மெம்பர்ஸ் வரைக்கும் என்ன வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னா பத்மஸ்ரீ வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சென்னை ஐஐடியினுடைய தற்போதைய இயக்குநர்களுடைய காமகோடி, இன்னும் ஒரு சில நபர்கள், ஒரு பழங்குடியின ஓவியர் ஒருத்தர்னு சொல்லி ஒரு 10 பேர் வரைக்கும் என்ன வாங்கியிருக்காங்கன்னு சொன்னா பத்மஸ்ரீ வாங்கியிருக்காங்க. இங்க கொடுத்துருக்கூடிய எண்ணிக்கை எல்லாமே சரியாக இருக்கு. அப்போ 1, 2, 3 எல்லாமே சரி பாத்தீங்கன்னா ட்ரூ. சரிங்களா, அடுத்து பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க சொன்னா பண வீக்கத்தின் அடிப்படையில் மாநிலங்களை காலவரிசைப்படுத்துக. அதாவது டிசம்பர் 2025 பொறுத்த வரைக்கும்
இன்ஃப்ளேஷன் ரேட்டை பொறுத்து என்ன பண்ணுங்க நீங்க வந்து ஸ்டேட்டை தரவரிசைப்படுத்த கொடுத்துருக்காங்க. இதுல நீங்க பின்னால இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா அது கரெக்டா வரும். சரிங்களா? கேரளாக்கு பாத்தீங்கன்னா பணவீக்கம் சற்று ஏறக்குறைய 9% வரைக்கும் இருக்கும். சரிங்களா? அடுத்து வந்து கர்நாடகா, ஆந்திரா அண்ட் தமிழ்நாடு இதுல எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னா 2 பாயிண்ட் சம்திங் தான் இருக்கும். அதுல பெர்சன்டேஜ்ல பாத்தீங்கன்னு சொன்னா கர்நாடகா 2 பாயிண்ட் சம்திங் 2.9 என்னமோ இருக்கும்னு நினைக்கிறேன். ஆந்திராவில் 2.7 ஆர் சம்திங் இருக்கலாம். தமிழ்நாடு 2.21 என்னமோ இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இது இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா நம்ம மேல பார்த்தோம் இல்லையா இறங்கு வரிசை ஏறு வரிசையா மாத்துறது, அதே போலதான் இங்கேயும் இங்க இறங்கு வரிசையில கொடுத்துருக்காங்க. இது அப்படியே நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா ஏறு வரிசையில பாத்திரலாம். சரிங்களா? அப்போ பணவீக்கம் எங்க ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொன்னா கேரளாவுக்கு அடுத்த இடத்துல கர்நாடகாவுக்கு அடுத்த இடத்துல ஆந்திரா இருக்கும். ஆந்திராவுக்கு அடுத்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா தமிழ்நாடு இருக்கும். இந்த பணவீக்கத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கடைசி இடத்துல யார் இருப்பாங்க சொன்னா பீகார் இருப்பாங்க. பீகார்ல பணவீக்கம் மைனஸ்ல இருக்கும். சரிங்களா? ரைட், ஓகே. அடுத்த क्वेश्चन பாருங்க. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். இந்தியா announced its first green ammonia project with a planned investment about $10 billion to enter the global clean energy export market. This project is being set up in Tamil Nadu state. சரிங்களா? அதாவது வந்து உலகளாவிய தூய்மையான எரிசக்தி ஏற்றுமதி சந்தை நுழைவதற்காக இந்தியா வந்து 10 பில்லியன் திட்டமிடப்பட்ட முதலீட்டுல தன்னுடைய முதலாவது பசுமை கிரீன் அமோனியா ஸ்கீமை வந்து அறிவிப்பு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம். அது உண்மைதான். சரிங்களா? அதாவது எதிர்காலங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னா புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலங்கள் அதுதான் வந்து மக்களுக்கு ரொம்ப அதிகமான தேவையுடையதாக நம்ம வேற வழி இல்லை. ஏன்னா பூமியிலிருந்து கிடைக்கக்கூடிய சோர்சஸ்லாம் கம்மியாக இருக்கும். இப்போ புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் தான் நம்ம சார்ந்திருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். அந்த அடிப்படையில் கிரீன் எனர்ஜி ஸ்கீமை வந்து இந்தியா நடைமுறை கொண்டு வராங்க. சற்றேறக்குறைய $10 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பீட்டில். இதற்கான ஃபேக்டரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்தியாவில் எங்க வர இருக்கு அப்படின்னு சொன்னா இங்க தமிழ்நாடுன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இங்க தமிழ்நாடு அப்படிங்கிறது தப்பு. சரிங்களா? தமிழ்நாட்டில் கிடையாது, ஆந்திராவில் காக்கிநாடாவில் என்ன செய்யிருக்குன்னு சொன்னா இந்த ஆலை வந்து ஜிஎம் கிரீன் அப்படிங்கக்கூடிய ஒரு நிறுவனத்தால அமைக்கப்பட இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். அந்த அடிப்படையில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இங்க கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் 2 அப்படிங்கிறது ஃபால்ஸ். சரிங்களா? 1 மட்டும் சரி, 2 அப்படிங்கிறது தவறு அப்படிங்கிறத பாக்குறோம். இந்த இடத்துல தமிழ்நாடு வரக்கூடாது. தமிழ்நாடு பதிலாக என்ன வந்திருக்கணும் அப்படின்னு சொன்னா ஆந்திரா வந்திருக்கணும் அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Consider the following statement. Agasa Air becomes 5th Indian airline to join a member of International Air Transport Association. Agasa Air membership followed successful completion of IATA operational safety audit in December 2025. Agasa Air founded by Vinay Dubey. சரிங்களா? இல்ல ஸ்டேட்மெண்ட் 2 என்ன கரெக்டா தான் இருக்குது. மூணாவதும் வந்து ஒரு பாதி அளவு கரெக்டா இருக்கும், பாதி அளவு தப்பா இருக்கும். அந்த அடிப்படையில் நம்ம எடுத்துக்கிட்டோம் சொன்னா தப்புன்னு நம்ம எடுத்துக்கலாம். சர்வதேச விமான போக்குவரத்து சங்கத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இணையக்கூடிய 5வது இந்திய விமான நிறுவனமாக ஆகாசா ஏர் இடம் பிடித்திருக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். சரிங்களா? அதாவது இதற்கு முன்னால பாத்தீங்கன்னு சொன்னா ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ், இண்டிகோ, ஸ்பைஸ் ஜெட் இந்த 4 மட்டும் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா இந்த IATA வந்து மெம்பராக இருக்கிறாங்க. அதுக்குன்னு சொல்லி ஒரு சில டெஸ்டர்ஸ் எல்லாம் நடக்கும். அந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ணாதான் அதுல இணைய முடியும். சரிங்களா? அப்படி பார்க்கும்போது அந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ணி டிசம்பர் 2025ல இந்த ஆகாசா ஏர் என்ன பண்ணிருக்கு சொன்னா 5வது மெம்பரா இடம் பிடிச்சிருக்கு. ஸ்டேட்மெண்ட் 1 and 2 கரெக்ட் தான். தேர்ட்ல வந்து இங்க வந்து வினய் துபே என்பவரால் நிறுவப்பட்டதும் கொடுத்திருக்காங்க. வினய் துபே மட்டும் கிடையாது, இது போக இன்னும் ஒரு சில மெம்பர்ஸ் இருப்பாங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது வினய் துபே மட்டும் நம்ம தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கொள்ள முடியாது. வினய் துபே இந்த ஆகாஷ் ஏர்னுடைய சிஇஓவாகவும் இருக்கிறாரு, ஒன் ஆஃப் த ஃபவுண்டர் அவரும் ஒருத்தர். ஆனா இன்னும் போக இன்னும் ஒரு சில நபர்களும் இணைந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னு சொன்னா மெயினா இந்த ஆகாஷ் ஏர் ஓபன் பண்ணிருப்பாங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த இடத்துல அவர் மட்டும் தனியா இருக்கிறார். அதனால நம்ம அதை தவறுன்னு எடுத்துக்கலாம். அதுபோக இருக்கக்கூடிய 1-2 ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு சொன்னா கரெக்டா இருக்குது அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? அடுத்து பாருங்க. recently which defense laboratory DRDO developed by sea water desalination system SWADES in manual and engine driven variants representing critical defense technology for water cap operations. அதாவது என்ன அப்படின்னு சொன்னா DRDOவினுடைய ஒரு ஆய்வகம் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு சொன்னா இந்திய ராணுவ வீரர்களுக்காக கையில் எடுத்துட்டு போகக்கூடிய கடல் நீரை வந்து குடிநீராக மாற்றக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்று என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னா டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ வீரர்கள் வந்து ரொம்ப கடுமையான ஒரு சூழல் இருக்கிறாங்க, அந்த இடத்துல தண்ணி இல்லாம இருக்குது, இல்லை ஒரு அசுத்தமான தண்ணி தான் இருக்குது, இல்லை உப்பு தண்ணி தான் இருக்குது, சால்ட் வாட்டர் தான் இருக்குது, கடல் வாட்டர் தான் இருக்குது. அப்ப அந்த வாட்டரை பியூரிஃபை பண்ணி குடிக்கிறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா இந்த கையடக்கமான அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து டிசைன் செஞ்சிருக்கிறாங்க DRDO. சரிங்களா? அதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா சி வாட்டர் டீசாலினேஷன் சிஸ்டம். சரிங்களா? இப்ப இந்த செட்டப் உருவாக்கி இருக்காங்க இல்லையா இந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை, அது DRDOவினுடைய எந்த லெபார்டரி உருவாக்கி இருக்கு அப்படிங்கிறது கேட்கறாங்க. DRDO இந்தியாவுடைய பல்வேறு பகுதிகளில் தன்னுடைய ஆய்வகத்தை அமைச்சிருக்கிறாங்க. அதுல ஜோத்பூர்ல இருக்கக்கூடிய ஆய்வகம் தான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா இந்த சி வாட்டர் டீசாலினேஷன் சிஸ்டம் உருவாக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பாக்குறோம். குறிப்பா பாத்தீங்கன்னு சொன்னா ராணுவ வீரர்கள் ரொம்ப எளிமையான முறையில கையில தூக்கிட்டு போய் அதிகபட்சம் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 10 மெம்பர்ஸ்க்கு வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா
இந்த கையில கொண்டு போகக்கூடிய இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாக கடல் நீரை குடிநீராக மாற்றி அவங்க பயன்படுத்திக் கொள்ள முடியும் அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். ராணுவ வீரர்களுடைய பயன்பாட்டுக்காக DRDO ஜோத்பூர் லெபார்டரி இதை உருவாக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கலாங்களா. அடுத்து பாருங்க, ஒரு சில ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. விதர்பா ஓன் தேர் ஃபர்ஸ்ட் விஜய் ஹசாரே டிராபி. விதர்பா அப்படிங்கக்கூடிய அணி முதல் முறையாக என்ன பண்ணியிருக்காங்க சொன்னா விஜய் ஹசாரே கோப்பையை வின் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து தன்னுடைய இறுதிப் போட்டியில பெங்களூர் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் 32 ரன்கள் வித்தியாசம் சௌராஷ்டிரா டீமை வீழ்த்தி இருக்கிறாங்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. விஜய் ஹசாரே அப்படிங்கிறது இந்தியாவில் உள்நாட்டில் நடத்தப்படக்கூடிய ஒரு கிரிக்கெட் போட்டிகள்ல அதுவும் ஒரு முக்கியமான போட்டி. இந்த ஆண்டுக்கான இறுதிப் போட்டி பெங்களூர்ல தான் நடந்துச்சு. அந்த இறுதிப் போட்டியில சௌராஷ்டிரா அண்ட் விதர்பா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சௌராஷ்டிரா வந்து மகாராஷ்டிரா வரும், விதர்பா தான் மகாராஷ்டிரால வரும், சௌராஷ்டிரா வந்து குஜராத்தை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய டீம்ஸ். சரிங்களா. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா விதர்பாவும் சௌராஷ்டிராவும் என்ன பண்ணிருப்பாங்கன்னு சொன்னா இறுதி போட்டியில மோதி இருப்பாங்க. அதில் 38 ரன்கள் வித்தியாசத்துல விதர்பா வின் பண்ணியிருப்பாங்க. விதர்பா இதற்கு முன்னால பாத்தீங்கன்னா விஜய் ஹசாரே வந்து கோப்பையை வின் பண்ணது கிடையாது. தன்னுடைய மேடன் முதலாவது கோப்பை என்ன பண்ணியிருக்காங்க சொன்னா அவங்க வின் பண்ணியிருக்காங்க. அந்த அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 1 and 2 கரெக்ட். சரிங்களா, ட்ரூ. அடுத்து பாருங்க, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஆரியன் வர்ஷினி. சரிங்களா, ஆரியன் வர்ஷினி அப்படிங்கிறது இந்தியாவை சார்ந்த ஒரு செஸ் கிராண்ட் மாஸ்டர். அதாவது கிராண்ட் மாஸ்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் ஒரு சில நாம்ஸ் இருக்குது. அந்த நாம்ஸை நம்ம அதை முழுமையாக பூர்த்தி செஞ்சிருக்கணும். அதுபோக சர்வதேச அளவில் ஈலோ புள்ளிகள்னு சொல்லுவாங்க. அந்த பாயிண்ட்ஸ் 2500 புள்ளிகளை தாண்டி இருக்கணும். அப்படி நம்ம தாண்டும் போது நமக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு பட்டம் தான் என்ன அப்படின்னு சொன்னா கிராண்ட் மாஸ்டர். சரிங்களா, அந்த கிராண்ட் மாஸ்டர் இது வரைக்கும் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சச்சேறக்குறைய 94 பேர் வாங்கியிருக்கிறாங்க. அதிகமான நபர்கள் சச்சேருக்கு 30க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து தமிழ்நாட்டில இருந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த அடிப்படையில இந்தியாவுடைய 92வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் தான் யாருன்னு சொன்னா ஆரியன் அப்படிங்கிறத பாக்குறோம். இவர் டெல்லியில இருந்து வந்திருக்கக்கூடிய 8வது கிராண்ட் மாஸ்டர் அப்படிங்கிறதையும் பாக்குறோம். இவருக்கு வயசு 21 ஆகுது அப்படிங்கிறதையும் பாக்குறோம். கொடுத்துருக்கூடிய எல்லா ஸ்டேட்மெண்ட்மே என்ன அப்படின்னு சொன்னா கரெக்ட் தான். சரிங்களா, இந்தியாவினுடைய 92வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் யாருன்னு சொன்னா 21 வயது நிரம்பிய டெல்லியை சார்ந்த ஆரியன் வர்ஷினி. சரிங்களா, ஆரியன் நம்ம எடுத்துக்கலாம். இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா டெல்லியில இருந்து வந்திருக்கூடிய 8வது கிராண்ட் மாஸ்டர் அப்படிங்கிறதை நாம இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதிகமான செஸ் கிராண்ட் மாஸ்டர் எங்க தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க. அதனாலதான் வந்து இந்தியாவில் செஸ்ஸினுடைய தலைநகரமாக சென்னை கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா, அடுத்து பாருங்க, ரீசென்ட்லி 18th edition of joint level military exercise Surya Kiran was held. சூரிய கிரண் எக்ஸசைஸ் கண்டக்டட் பிட்வீன் விச் ஆஃப் த 2 countries. சரிங்களா, அதாவது சூரிய கிரண் அப்படிங்கிற பேர்ல ஒரு கூட்டுராணுவ போர் பயிற்சி வந்து சமீபத்தில் நடைபெற்றது. இது எந்த 2 நாடுகளுக்கு இடைப்பட்டது அப்படிங்கிறது கேள்வி. ஆப்ஷன்ல இந்தியா, இன்னும் ஒரு சில நாடுகளும் கொடுத்துருக்காங்க. சரியான விடை என்னன்னு சொன்னா இந்தியா அண்ட் நேபாளம். சரிங்களா, இந்தியா வந்து பல்வேறு உலக நாடுகளோட குறிப்பிட்ட கால இடைவெளிகளை பாடிச்சுன்னா கூட்டுராணுவ போர் பயிற்சிகளில் ஈடுபடுவது வழக்கம். அடிப்படையில் இந்திய ராணுவம் நேபாள ராணுவம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு கூட்டுராணுவ போர் பயிற்சி தான் என்ன அப்படின்னு சொன்னா இந்த சூரிய கிரண். இந்த ஆண்டுக்கான பயிற்சி நேபாளத்தில் நடைபெற்றது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா, அடுத்து பாருங்க, ரீசென்ட்லி பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி highlighted the archaeological importance of the Zahanpora site in his Mann Ki Baat address. Zahanpora is significant because it reflects the historical presence of which of the following tradition in Kashmir. சரிங்களா, அதாவது காஷ்மீர்ல இருக்கக்கூடிய ஒரு அகழ்வாய்வு தளம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த ஜஹன்போரா. சரிங்களா, இந்த ஜஹன்போரா தளத்தை பத்தி பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய மன் கி பாத் உரையில என்ன பண்ணிருக்காரு சொன்னா ரொம்ப பெருமையாக பேசியிருக்கிறாரு. அந்த ஜஹன்போரா எந்த பழமையான ஒரு நாகரிகத்தோட யாரோட தொடர்புடையது அப்படிங்கிறத கேட்கிறாங்க. கிறிஸ்துவமா, சைவமா, சமணமா, இல்ல பௌத்தமான்னு கேட்கிறாங்க. ஆன்சர் என்ன அப்படின்னு சொன்னா புத்திஸ்ட், பௌத்தம். சரிங்களா, இது வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல அமைந்திருக்கக்கூடிய ஒரு மிக அற்புதமான ஒரு பழமையான தளம் தான் என்ன அப்படின்னு சொன்னா இந்த தளத்துல 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட புத்தர் சம்பந்தப்பட்ட பல்வேறு வகையான ஸ்தூபிகள், இன்னும் பல்வேறு வகையான பொருட்கள் என்ன செய்யப்பட்டது அப்படின்னு சொன்னா இங்க கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். புத்த மதம் இந்தியாவில இருந்து பல்வேறு உலக நாடுகளுக்கும் பரவுனதாக நம்பப்படுகிறது, சொல்லப்படுகிறது. அந்த அடிப்படையில் ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா புத்த மதம் ரொம்ப செழித்திருந்த பகுதிகளில் ஒன்றாக ஜம்மு அண்ட் காஷ்மீர் விளங்குகிறது அப்படிங்கிறதும் குறிப்பிடும்படியான விஷயம். அந்த அடிப்படையில் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய இந்த ஜஹன்போரா தளம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பாராமுல்லால இருக்கும்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னு சொன்னா பௌத்தத்தோட தொடர்புடைய ஒரு தளம் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா, அடுத்து பாருங்க, கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். National IED Data Management System has been established the National Guard Camp in Manesar. It considered as the next generation security measure against terrorism. India's rank in the Global Terrorism Index for 2014. சரிங்களா, சமீபத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா IED தரவு மேலாண்மை அமைப்பு மானேசர்ல இருக்கிற தேசிய பாதுகாப்பு காவலர் முகாமில் என்ன செய்யப்பட்டு சொன்னா நிறுவப்பட்டு. அது என்ன IED தரவு மேலாண்மை அமைப்பு அப்படின்னு சொன்னா இந்தியாவில் நடைபெறக்கூடிய இந்த பாம் பிளாஸ்ட்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒன்று சேகரிக்கக்கூடிய, அது குறித்து தகவல்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய
ஒரு தகவல் மையம் தான் இந்த ஐஇடி மையம் அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? இது வந்து என்எஸ்ஜி என அழைக்கப்படக்கூடிய நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில், இந்த கார்டு இருக்கு இல்லையா, அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னா இதை உருவாக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல பார்க்கணும். அந்த அடிப்படையில் பார்க்கணும்னு சொன்னா இது பயங்கரவாதத்துக்கு தான் அடுத்த தலைமுறை பாதுகாப்பு நடவடிக்கையாக கருதப்படுகிறது. அதாவது இந்தியா முழுக்க ஏதாவது குண்டுவெடிப்புகள் இதற்கு முன்னால் நடந்தது இன்னும் நடக்கக்கூடியது எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொண்டு வரும்போது விசாரணை அமைப்புகளுக்கு வந்து இடையில வந்து தகவல்களை ஈஸியாக பரிமாறிக்கொள்வதற்காக குற்றவாளிகளை ரொம்ப சுலபமான முறையில் கண்டறிவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இது பயங்கரவாதத்திற்கு ஒரு அடுத்த தலைமுறை பாதுகாப்பு நடவடிக்கை. முதல் 2 ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான், 3வது ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். ஏன்னா சமீபத்தில் வெளியான பயங்கரவாத குறியீட்டில், அதாவது பயங்கரவாதத்தால் அதிகமான பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நாடுகளில் இந்தியா 14வது இடத்துல இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். இந்த லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னு சொன்னா பயங்கரவாத குறியீட்டில் வந்து பாகிஸ்தான் முதல் இடத்துல இருக்கும். அங்க ஏகப்பட்ட பயங்கரவாத தாக்குதல்கள் நடத்தப்பட்டு நிறைய நபர்கள் வந்து பயங்கரவாத தாக்குதல்கள்ல இறந்தும் போயிருப்பாங்க. அந்த அடிப்படையில் கொடுத்துருக்கூடிய 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான், அனைத்தும் சரி. சரிங்களா? அடுத்து பாருங்க, ரீசென்ட்லி தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் எம்.கே. ஸ்டாலின் லேட் தி ஃபவுண்டேஷன் ஸ்டோன் ஆஃப் தி அப்கமிங் தமிழ்நாடு நாலேஜ் சிட்டி அட் செங்கத்துக்குளம். சரிங்களா? அது போக பார்த்தீங்கன்னா மேம்மாலிக்கப்பட்டு அண்ட் இனம்பாக்கம் இன் விச் டிஸ்ட்ரிக்ட் ஆர் த அப்ராமேஷனல் பிளேஸ் இது. அதாவது சமீபத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு கல்வி மாநாடு ஒன்று தமிழ்நாட்டில் நடத்தப்பட்ட தமிழ்நாடு அரசாங்கம் சார்பில் அந்த உலகளாவிய கல்வி மாநாட்டில் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டினுடைய அறிவுசார் நகரம் அமைப்பதற்கு வந்து அடிக்கல் நாட்டியிருப்பாரு. ஒரு சில இடங்கள் கொடுத்துருக்குறாங்க. இந்த இடங்கள் எல்லாம் அந்த அறிவுசார் மையம் அமையக்கூடிய, அறிவுசார் நகரம் அமையக்கூடிய, நாலேஜ் சிட்டி அமையக்கூடிய அந்த பகுதிகள் இது எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குன்னு கேட்குறாங்க. இதெல்லாம் எங்க இருக்குன்னு சொன்னா திருவள்ளூர்ல அமைஞ்சு. சரிங்களா? தமிழ்நாட்டில் பல்வேறு கல்வி சார்ந்த விஷயங்களை ஒருங்கிணைக்கக்கூடிய வகையில வேலை வாய்ப்பு, திறன் பயிற்சி, இன்னும் பல்வேறு வகையான உலக நாடுகளுடைய கல்வியும் கற்றுக் கொடுக்கக்கூடிய வகையில ஒரு அறிவுசார் நகரம் எங்கு அமைக்கப்பட இருக்கு அப்படின்னு சொன்னா திருவள்ளூர் மாவட்டத்துல இந்த பகுதிகளில் அமைக்கப்பட இருக்கு. அதுக்கு முதலமைச்சரால் அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, சமீபத்தில் ஜார்க்கண்ட் உள்ள சரண்டா வனப்பகுதியில் நடத்தப்பட்ட சிபிஐக்கு எதிரான ஒரு பெரிய அளவிலான கிளர்ச்சி எதிர்ப்பு நடவடிக்கை நடைபெற்று நடவடிக்கையினுடைய பெயர் என்ன அப்படிங்கறத கேட்கிறாங்க. அதாவது மாவோயிஸ்டுகள் அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த கிளர்ச்சிகளில் ஈடுபட்டு இருப்பாங்க. அதனுடைய அந்த ஆபரேஷனுக்கு பேர் என்ன சொன்னா ஆபரேஷன் மெஹாபுரு. சரிங்களா? ஆபரேஷன் மெஹாபுரு, அதாவது சிஆர்பிஎஃப் மற்றும் அந்த ஜார்க்கண்டுடைய போலீசார் சேர்ந்து மாவோயிஸ்டுகளை அழிப்பதற்காக என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏற்கனவே இந்தியாவில் மாவோயிஸ்ட் நக்சலிசம் எல்லாம் வந்து மார்ச்சோட ஒழிக்கப்படும் அப்படிங்கிறத இந்திய அரசாங்கம் அறிவிச்சு இருந்தாங்க. அதன்படி தற்போது முக்காவாசி ஒழிக்கவும் பட்டிருக்குது. அந்த அடிப்படையில் அந்த மாவோயிஸ்ட் பிரச்சனைகள் அதோட தொடர்பு ஆபரேஷன் தான் என்ன அப்படின்னு சொன்னா இந்த மெஹாபூர் அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? ஆபரேஷன் மிலாக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் டெல்லியில காணாமல் போன குழந்தைகளை கண்டுபிடிப்பதான நடவடிக்கைக்கு பேர் தான் என்ன சொன்னா ஆபரேஷன் மிலாக். ஆபரேஷன் அஜய் அப்படிங்கிற பேர்ல இதுக்கு முன்னால பாத்தீங்கன்னு சொன்னா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே நடைபெறக்கூடிய அந்த போர் முன்னால பாலஸ்தீனங்களுக்கு நடந்துச்சுல, அத்தகைய சூழ்நிலையில இஸ்ரேல்ல இருந்து இந்தியர்கள் வந்து பத்திரமாக மீட்கப்பட்ட நடவடிக்கைக்கு பேர் தான் என்னன்னு சொன்னா ஆபரேஷன் அஜய் அப்படிங்கறதை நாம இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க, when did President Draupadi Murmu inaugurated the Granth Kutir at Rashtrapati Bhavan, which houses a rich collection of manuscripts and books in the 11 classical Indian languages. அது இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னா தற்போதைய சூழ்நிலையில 11 அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மொழிகள் இருக்குது, கிளாசிக்கல் லாங்குவேஜஸ். இந்த 11 மொழிகள் சம்பந்தப்பட்ட பல்வேறு புத்தகங்கள் அந்த காலத்துல அந்த மொழியோட தொடர்புடைய பனை ஓலைகள் எழுதப்பட்ட இல்ல தோல்ல துணிகள் எழுதப்பட்ட அந்த மேனுஸ்கிரிப்ட்லாம் இருக்கு, கையால் எழுதப்பட்ட பிரதிகள், இதையெல்லாம் காட்சிப்படுத்தக்கூடிய ஒரு புத்தக நிலையம். சரிங்களா? அதைத்தான் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா கிரந்து குடில்னு சொல்றாங்க. இந்த கிரந்து குடில் வந்து குடியரசுத் தலைவர் மாளிகையில் திரௌபதி முர்மு அவர்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்குது. அது என்னைக்குன்னு கேட்கறாங்க. ஆன்சர் என்னன்னு சொன்னா 23 ஜனவரி. சரிங்களா? 23 ஜனவரி நம்ம மேலதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால பார்த்தோம். 23 ஜனவரியில பாத்தீங்கன்னு சொன்னா பராக்கிரம் திவாஸ் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய பிறந்தநாள் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்கிறேன். அது மட்டும் இல்லாம குடியரசு நிகழ்வுகள் எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னா ஜனவரி 23 தான் தொடங்குகிறது. அத்தகைய ஒரு சூழ்நிலை எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா குடியரசுத் தலைவர் மாளிகையில் இந்திய குடியரசுத் தலைவரால இந்த 11 அங்கீகரிக்கப்பட்ட அந்த செம்மொழிகளுடைய புத்தகங்கள் அடங்கக்கூடிய அந்த கிரந்தக்குடியில் வந்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வந்து திறந்து வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? ரைட். இன்றைய இந்த கிளாஸ் உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் நம்ம வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.